ஜூன் மாதம் 1ஆம் திகதி இன்றைக்கு விடிந்த இந்த காலை பொழுது அவ்வளவு நல்லதாக இல்ல. முதல்ல வந்த செய்தியே இன்று அதிகாலையில நடந்த மிகப்பெரிய கோரமான ஒரு விபத்து. தன்சல் அதாவது வெசாக் பண்டிகை முன்னிட்டு வழங்கப்படுகின்ற உணவுகள், அதாவது நம்ம சொல்றத போனா அன்னதான நிகழ்வுகள் நடக்கும். இது கிட்டத்தட்ட 20,000 இடங்கள்ல பதிவு செய்யப்பட்டு வழங்கப்பட்டு கொண்டிருந்தது. இந்த 2 நாட்களுமே அதிகளவான மக்கள் நீண்ட வரிசையில நின்று இந்த உணவுப் பொருட்களை வாங்கி சாப்பிடுவாங்க. இது ஒரு பெரிய பாரம்பரியமான ஒரு நடைமுறை. இந்த மக்கள் மீது இன்று அதிகாலையில ஒரு கேப்ரக வாகனம் மோதி இருக்கு. இதனால 6 பேர் உயிரிழந்திருக்காங்க. இது மீகொட சந்தியில இடம்பெற்ற இந்த கோரமான விபத்து. கேப்ரக வாகனத்துல வந்த சாரதி வேகமாக இந்த மக்கள் மீது மோதி இருக்காரு. இதுல 6 பேர் உயிரிழந்திருக்காங்க. 3 பெண்களும் 3 ஆண்களும் 15 பேருக்கு மேல காயமடைந்ததாக போலீசார் உறுதிப்படுத்திருக்காங்க. இதுல இன்னும் ஒரு கவலைக்குரிய ஒரு ஆபத்தான விஷயம் என்னன்னு சொன்னா, சாரதி மது போதையில இருந்ததாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. போலீசாருடைய இறுதி அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மது போதையில இருந்தது உறுதிப்படுத்தப்பட்டிருப்பாங்க. அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. விபத்தை ஏற்படுத்திவிட்டு அவர் தப்பிச் செல்ல முயற்சித்த போது அவர் கைது செய்யப்பட்டதாக தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விபத்து மிகப்பெரிய அளவான ஒரு கவலையை ஏற்படுத்தி இருக்கிறது. கடந்த 2 நாட்களா மிக நேர்த்தியான முறையில இந்த விடுமுறைகளோட வெசாக் பண்டிகையை முன்னிட்டு மக்கள் தோரணங்கள் பார்க்கறது, அதிகளவான மக்கள் வெளியில சென்றிருந்தார்கள் குடும்பத்தோடு. இந்த மாதிரியான பலதரப்பட்ட கலகலப்பான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருந்த நேரத்துல, இறுதி நேரத்துல இந்த ஒரு கடினமான ஒரு கோரமான விபத்து ஏற்பட்டிருக்கிறது. 2-3 நாட்களா இந்த படத்தையும் இந்த மாதிரி ஒரு வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு வேனுக்குள்ள அல்லது ஒரு வாகனத்துக்குள்ள, ஒரு காருக்குள்ள டிரைவரை கழுத்துல கத்திய வச்சு அவர்கிட்ட இருந்து பணம் பறிக்கிறது, அது அவருடைய பொருட்களை கொள்ளையிட்ட சம்பவம் தொடர்பாக. இது ஒரு டாக்ஸியை புக் பண்ணி 2-3 பேர் சேர்ந்து போய் அவருடைய பணத்தையும் அவருடைய கையடக்க தொலைபேசிகள், அவருடைய பொருட்களை கொள்ளையிட்டிருக்காங்க. இந்த சம்பவம் அந்த டாக்ஸிக்குள்ள பொருத்தப்பட்டிருந்த கேமரா மூலம் பதிவாகி இது சமூக வலைதளங்கள்ல பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்தது. தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணைகள்ல முதல் கட்டத்துல ஒரு பிரதானமான நபர் கைது செய்யப்பட்டிருக்காரு. மற்றவர்களை கைது செய்யறதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக போலீஸ் அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு. சர்வதேச நாணய நிதியம் ஒரு பெரிய குண்டு தூக்கி போட்டிருக்காங்க. ஒவ்வொரு தடவை அவங்க போடுற குண்டு நம்மள நேரடியா சாதாரணமான மக்களையும் பாதிக்குது. என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, அரசாங்கம் இப்பொழுது வாகன இறக்குமதி மூலமாக வருகின்ற வரி அதிகமாக இருக்கவங்களுக்கு வரி வருமானம், அதே போல இறக்குமதி மூலமாக வரி இருக்கு, அந்த வரி இருக்கு, பெரிய அளவாக இருக்கு. போன வருஷத்துல இந்த வருஷத்துல பார்த்தா இந்த வரி வருமானம் என்பது அரசாங்கத்துக்கு பாரிய அளவு, இதுவரையில எதிர்பார்க்காத அளவு தான். ஆனா சர்வதேச நாணய நிதியம் சொல்ற விஷயம், இந்த 2 விஷயத்துல மட்டும் அரசாங்கம் சார்ந்து இருக்கக்கூடாது, மற்ற விஷயங்கள்லையும் மற்ற துறைகள்லையும் வரி வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கான முயற்சிகளையும் செயற்பாடுகளையும் ஆரம்பிக்க வேண்டும் என்ற அறிவுரையை வழங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட சர்வதேச நாணய நிதியம் தான் நம்மளை நடத்துறாங்க அப்படின்றது மட்டும்தான் இப்ப நமக்கு விளங்குது. அவங்க சொல்ற ஐடியாக்கள்ல தான் இந்த வரி, வருமான வரி, வட் வரி, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே எடுத்துக்கொள்ளப்படுது. இப்ப சின்ன கடைகள், இந்த மாதிரியான விஷயங்கள்ல கூட கை வைக்கப்படும், இந்த மாதிரியான ஆலோசனைகள் வழங்கப்படும் போது. எனவே வருகின்ற நாட்கள்ல இதெல்லாமே நடக்க இருக்கு. இதுக்கிடையில ஒரு முக்கியமான விஷயம், வருகின்ற செப்டம்பர் மாதம் முதல் அரசாங்கம் எரிபொருளுக்கும் மின்சாரத்துக்கும் வழங்கி இருக்கின்ற மானியங்களை நிப்பாட்டுறாங்க. அதுக்கு ஒதுக்கப்பட்ட பணம் முடிவடையுது. அதுக்கு பிறகு எரிபொருள் விலை அதிகரிக்க வாய்ப்பு நிறைய இருக்கு. மின் கட்டண அதிகரிப்பு கண்டிப்பா இருக்கு. கடந்த 4 மாசத்துல மட்டுமே 5 தடவைக்கு மேல எரிபொருள் விலை ஏற்றப்பட்டிருக்கிறது இலங்கையில. இதனால 56% இந்த 4 மாதத்துல மட்டும் எரிபொருளுக்கு மட்டும் விலை ஏறி இருக்கிறது. மிக பாரிய அளவான விலையேற்றம் இது. இதனால பொருட்களுடைய விலை 3 மடங்கு அதிகரித்திருக்கிறது. இதுக்கிடையில நேற்று எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்ட 5வது முறையில மின் கட்டணத்தினுடைய அதிகரிப்பும் வரலாமா அப்படின்ற ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம போக்குவரத்து கட்டணம், முச்சக்கர வண்டி கட்டணம், பொருட்களை ஏற்றி இருக்கிற டிரான்ஸ்போர்ட் கட்டணம் என்று ஏராளமான விடயங்கள் விலையேற்றம் செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் இப்போ முன்வைக்கப்பட்டு இருக்கு. இதனாலேயும் பொருட்களுடைய விலை வருகின்ற நாட்கள்ல ஏறும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், கடந்த ஏப்ரல் மாதத்துல மட்டும் இலங்கையில மத்திய வங்கியினுடைய தரவு, உத்தியோகபூர்வமான தரவின் அடிப்படையில 208 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு வாகன இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு ஒரு மாதத்துல மட்டுமே. இது பெரிய தொகை. இது பெரிய தொகை. இப்போ இருக்கிற டாலர் நெருக்கடிக்குள் இது பெரிய தொகை என்று சொல்லப்படுது. இந்த மாதமும் இந்த மாதிரியான ஒரு தொகையை
வாகன இறக்குமதிக்கு கோரியிருக்காங்க வாகன இறக்குமதியாளர்கள். 50% இறக்குமதி வரி அதிகரிக்கப்பட்ட பிறகும் கூட வாகன இறக்குமதியில குறைவில்லாம இருப்பது என்னமோ மிகப்பெரிய ஒரு நெருக்கடி, டொலர் நெருக்கடியை ஏற்படுத்தும். வருகிற நாட்கள்ல வாகன இறக்குமதியில ஏதாவது கட்டுப்பாடுகளை அரசாங்கம் கொண்டு வருமான்னு பார்த்தா இப்போதைக்கு அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் குறைவுன்னு சொல்லப்படுது. 50% வரி உயர்த்தி இதை கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம்னு பார்த்தாங்க. ஆனா நம்மாக்கள் விடுற மாதிரி இல்லை, தொடர்ந்து நாங்க வாகனம் இறக்கியே ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய சிக்கல் அரசாங்கத்துக்கு இருக்கு. இன்றைய நாள்ல கச்சா எண்ணெயோட விலை சடுதியாக உயர்ந்திருக்கிறது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கான இந்த ஒப்பந்த அடிப்படையிலான போர் நிறுத்தம் என்னதான் 6 கிழமையை தாண்டினாலும், போர் நின்று 6 கிழமையை தாண்டினாலும் இன்னும் கச்சா எண்ணெயோட விலை அதே அளவிலேயே உயர்விலே இருக்கு. இன்னும் பேச்சுவார்த்தை மூலமாகவோ அல்லது அவங்களுக்கு இடையிலான உடன்படிக்கையோ இன்னும் முழுமையாக எட்டப்படாத நிலையில இந்த தடுமாற்றம் தொடர்ச்சியாக இருந்து வருது. இந்த கடந்த 24 மணி நேரத்திலேயே கிட்டத்தட்ட $2.37 $3 மேல ஏறி இருக்கிறது கச்சா எண்ணெயுடைய விலை. இப்ப இன்றைய விலையின்படி பார்த்தா $93 தாண்டி இருக்கிறது. இது பெரிய தொகை. இது இந்த மாதிரி தொகையை கொடுத்தா இலங்கையும் இப்பொழுது எரிபொருளை வாங்குறாங்க. இது வருகின்ற மாதம், அடுத்த மாதம், அதுக்கு அடுத்த மாதம், வருகின்ற வருடம் வரைக்கும் இது தொடரும். கிட்டத்தட்ட இன்றைக்கு இந்த ஒப்பந்தங்கள் எல்லாமே ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட இது ஒரு 1.5 வருஷத்தை இந்த பாதிப்பு இருக்கும்னு சொல்லி கணக்கிடப்பட்டிருக்கு. ஏற்கனவே கடந்த 24 மணி நேரத்துல கிட்டத்தட்ட 20க்கு அதிகமான கப்பல்கள் பயணம் செஞ்சிருக்கு. இவ்வளவுதான் போயிருக்கு. ஒரு நாளைக்கு 300 முதல் 400 500 கப்பல்கள் பயணம் செய்கின்ற ஒரு இடத்தால 20-30 கப்பல்கள் தான் இப்ப பயணமே செய்யறாங்க. சில இடங்கள்ல அதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. கடந்த February 28க்கு பிறகு இப்ப வரைக்குமான காலப்பகுதிக்குள்ள ஒட்டுமொத்தமாக ஒரு 100 கப்பல் கூட போயிருக்காது. ஒரு நாளைக்கு 200க்கு மேல இந்த கப்பல்கள் பயணிக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த மாதிரி பல எரிபொருள் நெருக்கடிகளை பல நாடுகள் சந்தித்து கொண்டிருக்காங்க. இலங்கை இதனால நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பது மட்டும் உண்மை. வருகின்ற செப்டம்பர் மாதத்திலிருந்து இன்னும் பல விலை அதிகரிப்புகளை தரப்போகிறது நம்ம நாடு அப்படின்றத நாம எதிர்பார்க்கலாம். இன்று முதல் அரச திணைக்களங்கள்ல, அரச அலுவலகங்கள்ல ஒரு முறை பாவித்து வீசக்கூடிய பிளாஸ்டிக் போத்தல்கள், பொருட்கள் பாவனை செய்வதற்கு முற்றுமுழுதாக தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இன்று முதல். அதாவது தண்ணி போத்தல் ஒரு தரம் குடிச்சிட்டு நாங்க வீசுவோம். இந்த மாதிரியான பிளாஸ்டிக் பொருட்களை இனி அரச திணைக்களங்கள்ல, அரச அலுவலகங்கள்ல பயன்படுத்த முடியாது. இலங்கையில ஒரு புது வகையான எலி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. நீண்ட காலமா பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய விலங்கியல் பிரிவு இந்த ஆய்வுல ஈடுபட்டிருந்தாங்க. இந்த ஆய்வின் முடிவுல இந்த எலி வகை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த எலி இப்ப இலங்கையில இருக்கிற எலிகள்ல இருந்து நிறைய வித்தியாசமானது. ஒரே ஒரு பிரதேசத்துல மட்டும்தான் இது வாழுது. நக்கில்ஸ் மலைத்தொடர் இருக்கின்ற தும்பர மலைப்பகுதியில தான், ஒரு சின்ன பகுதியில தான் இந்த எலி இனம் வாழ்வதாக கண்டறியப்பட்டிருக்கிறது. பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய விலங்கியல் துறை பேராசிரியர் இந்த விடயம் தொடர்பாக உறுதி செஞ்சிருக்காரு. கடந்த 2001ஆம் ஆண்டுல இருந்து நீண்ட காலமா இந்த ஆய்வுகள் நடந்து வந்தது. இந்த ஆய்வுல தான் இந்த எலி இனம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த எலிக்கு தும்பர முள் எலி அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. ஏன்னா தும்பர மலைப்பகுதியில தான் இது வாழுது, இங்க மட்டும்தான் வாழுது என்பது மட்டும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இலங்கையில 14 எலி இனங்கள் இருக்கு. அதோட இது 15ஆவதாக உத்தியோகபூர்வமாக இணைக்கப்படுகிறது. இந்த எலி இனம் தொடர்பான தகவல்கள் இவ்வளவுதான் கிடைத்திருக்கு. மேலதிகமான தகவல்கள் நீங்க படிக்கிற நீங்க பேராதனை பல்கலைக்கழகத்தோட இருக்கிற நீங்க தேடி பார்த்து தகவல்கள் இருந்தா பகிர்ந்து கொள்ளுங்க, மற்றவங்களும் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது நீண்ட கால அடிப்படையில இந்த பரிசோதனைகளுடைய முடிவுல இந்த விடயம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. வேறு எங்காவது இந்த எலி இனம் வாழுதா அப்படின்னு சொல்லி இதுவரையில உறுதிப்படுத்தப்படலை. இதுவும் ஒரு சிறிய பகுதியில மட்டும்தான், அந்த காலநிலை அந்த சூழலுக்கு ஏற்ற வகையில தான் இது வாழும் அப்படின்றதும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறதால வேற எங்கும் இது வாழ்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது. இலங்கையில இது ஒரு மிகப்பெரிய ஒரு குறைபாடாகவும் பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயமாகவும் இருக்கு. கண்டியில 21 வயதுடைய பிக்கு ஒருவர் 15 வயது சிறுமி ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டுல கைது செய்யப்பட்டிருக்காரு. இது கடந்த மாதம் 20ஆம் தேதி நடந்திருக்கிற சம்பவமாக பதிவாகி இருக்கு. தொடர்பான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு இது தொடர்பான விசாரணைகளும் இப்பொழுது நடந்து வருது. அதுபோல அக்கரைப்பற்று பிரதேசத்துல 21 வயதுடைய மௌலவி ஒருவர் 14 வயது சிறுமி ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டுல தலைமறைவாக இருந்து அவர் போலீசாரிடம் சரணடைந்து இப்பொழுது அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு ஜூன் 3ஆம் தேதி வரை அவரை விளக்கமறியலில் வைத்து விசாரணைகள் நடந்து வருவதாக சொல்லப்படுது. கடந்த நாட்கள்ல இந்த மாதிரியான விஷயங்கள் இலங்கையில தொடர்ந்து பதிவாகி கொண்டிருப்பது மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயம் தான். இலங்கையில
ஆண்களை விட பெண்கள் தான் அதிக காலம் வாழ்றாங்களாம். இதுவும் ஒரு கணக்கெடுப்புல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இலங்கையில வாழ்ற ஆண்கள், பெண்களுடைய ஆயுள் காலத்தை பார்த்தா பெண்கள் தான் அதிகமா வாழ்றாங்க. குறிப்பா ஆண்களை விட 5 முதல் 10 வருடங்கள் அதிகமா வாழ்றாங்கன்னு சொல்லி கணக்கிடப்பட்டிருக்கிறது. சரியா பிழையான்னு தெரியல. நீங்க தேடி பார்த்து கருத்துக்கள்ல பதிவிடுங்க. இன்றைய நாள்ல பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளுடைய சுருக்கம் இது. ஆர்ஜி சந்துரு ரிப்போர்ட் வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் முதல் கமெண்ட்ஸ்லயும் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஃபாலோ பண்ணி வைங்க. முக்கியமான சுருக்கமான செய்திகளை நீங்க வாட்ஸ்அப் மூலமாகவும் அறிந்து கொள்ளலாம்.